வணக்கம் என்னாரே நட்புகளே. அதாவதுங்க, உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லாதவன் கூட வேணும்னே போட்டி போட்டுக்கிட்டு இப்போ படுத்துக்கிட்டு காலையிலேருந்து ஒரு வேளை பார்க்கல. இதெல்லாம் நியாயமா? நான் எந்திரிச்சு போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அங்கே வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் எங்கள் அம்மாவோடைய ஃபோட்டோவில் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு வரும்போது சரி ரைட்டு இவளுக்காக ஒரு ஃபேஸ்புக் வீடியோ போடணும், வீடியோவே போடலாங்கிறதுக்காக ஒரு டிசம்பர் பூவை வாங்கிட்டு வந்து அதையுமே ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு போய் படுத்துட்டேன். இப்போ வரைக்கும் சொல்கிறேன், கடவுள் மேலே ஆணையாக கால் எனக்கு விண்ணுன்னு வலிக்குது, ஏன் ஒரு மருந்து போட்டு விடவா காலுக்கு? சரி நான் போய் வீடியோ போட்டு வந்திருக்கேன், அதையும் இவள் பார்த்துருக்கா. பார்த்துட்டு காலுக்கு ஒரு மருந்து போட்டு விடவான்னு கூட கேட்கல. ரெண்டாவது சரிங்க முடியலைங்கிறீங்க, போய் மாத்திரை. நான் போய் என்ன சொன்னேன் காலையிலேயே, நான் ஸ்கேன் பார்க்க போகிறேன், நான் போய் ட்ரீட்மெண்ட்டு லேப்புக்கு போகிறேன், நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், டாக்டரை பார்க்க போகிறேன் எல்லாம் சொன்னேன்ல. ஒன்றுமே பண்ணலை. நான் பாட்டுக்கு படுத்துட்டேன். காலைல ஒரு பொங்கலை வாங்கிட்டு வந்து அதுலேயும் பாதி பொங்கலை நான் சாப்பிட்டு, இந்தாப்பா நீ பாதி சாப்பிடுப்பான்னு சொல்லி இவளுக்கு பாதி பொங்கலை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு, இது போக இங்கே பாருங்களேன், இங்கே வாங்க, நான் பொய் சொல்லலை, இது என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறத மாத்திரம் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் பாக்கெட்டு, இது 2 பொன்னாங்கண்ணி கீரைக்கட்டு, இது தக்காளி, இது முட்டைக்கோஸ், இது போக பிரிட்ஜுக்குள்ளே ஏகப்பட்ட காய்கறிகள் இந்த இருக்குது. இந்த பாருங்க தக்காளி, இந்த பாருங்க அன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முதல் நாள் வாங்கி வச்சோம் பார்த்தீங்களா, கேரட்டு, முருங்கைக்காய் எல்லாமே இருக்குது. முருங்கைக்காலாம் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். ஜாமானு உள்ளுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். இந்த இருக்குது, இதுவும் இருக்குது. கடை சாப்பாடு சேரலை, அஜீரண கோளாறு நம்மளுக்கு ஒத்துக்கிறல. ஆனால் இவை எதையுமே கண்டுக்கிறாம இது என்ன கோலம்? இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசினான்ல, இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே உட்காந்துக்கிட்டு நான் அம்மா மேலே சத்தியமா, நான் முறிய மேலே ஆணையா, நான் இனிமேல் பிடாரி மேலே ஆணையா, நான் இவர் கூட காரில் இனிமேல் போக மாட்டேன், காரில் இனிமேல் கார் அப்போ எனக்கு இனிமேல் எதுக்கு காரு? சத்தியம் பண்ணுறது ஒன்று பண்ணுனா அதைப்படி பண்ணணும். பொய் சத்தியம் பண்ணுறது இதெல்லாம் வேணாம். ஏற்கனவே நான் பொய் சத்தியம் பண்ணி தான் இந்த நிலைமையில் உட்காந்துருக்கேன். எனக்கு எல்லா இழப்புகளும் எனக்கு ஏற்கனவே நிறையா ஏற்பட்டிருக்கு. இப்போ இவன் எதுக்கு உட்காந்துக்கிட்டு, நான் அந்த வீடியோவை இங்கே உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கா, நான் உள் ரூமில் தான் படுத்துருக்கேன், நான் வெளியே எங்கிட்ட ஓடியா போயிட்டேன். இவன் வீடியோ பார்க்கல, இவன் பேசின பேச்சை கேட்டேன். உட்காந்துக்கிட்டு அளக்குறா. அப்போல்லாம் இவளுக்கு எதுவும் வலிக்கலையா? நான் சத்தியமாக திருச்செந்தூர் முறிய மேலே ஆணையா, இனிமேல் அந்த காரில் ஏற மாட்டேன், இனிமேல் நான் அந்த காரில் நான் போக மாட்டேன், கோர்ட்டுக்கு போகிறதுக்கு மாத்திரமும் வேறு ஏதாவது முக்கியமானது நான் மாத்திரமும் தான் நான் இனிமேல் அந்த காரை யூஸ் பண்ணுவேன்னா, எதுக்கு அந்த காரை நீ யூஸ் பண்ணுற? கோர்ட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு கார் வேணும், கோயிலுக்கு போகிறதுக்கும் வேணாமா? குற்றாலம் போகிறதுக்கு உனக்கு கார் வேணும், இப்போ உனக்கு தேவையில்லாமல் போயிருச்சா? அப்புறம் எதுக்கு மாதம் அதுக்கு ஒரு இஎம்ஐயை போட்டு டிவை கட்டிக்கிட்டு எதுக்கு மாதம் 10,500 பணம் கொடுக்கணும்? ஒன்று பண்ணுனா கரெக்டாக இருக்கணும். நடக்குமா? அது யோசிச்சு பாருங்கள். நாளைக்கே இந்த ஒரு 2-3 நாள்லையோ இல்லை ஒரு மாதத்துலேயோ சமாதானம் ஆயிடுவோம். சமாதானம் ஆனதுக்கப்புறம் அந்த காரில் நீ ஏற மாட்டியா? கொஞ்சம் யோசிக்கணும். எதாக இருந்தாலும் சத்தியம் முந்தி பண்ணின கரெக்டாக அதுபடி நீ நடந்த. இப்போ எதுக்கு எடுத்தாலும் பொய் சத்தியம் போலி சத்தியம் பண்ணிக்கிட்டு காரு அப்புறம் எதுக்கு வாங்கியிருக்கோம்? உன் பகுமானத்துக்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, என் நிலமை உன் நிலமை கிடையாது. என் நிலமை இன்றைக்கி உண்மையிலே முடியாமல் இருக்கிறது நான் தான். அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியும், என் தாய்க்கு தெரியும், என் கடவுளுக்கு தெரியும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னால் எனக்கு வயிறு எவ்வளோ வலிக்குது, எனக்கு காலில் அந்த கட்டினால் எவ்வளோ தூரம் எனக்கு வேதனையில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் படுத்தவன் இப்போ தான் மணி 1:30 மணி எந்திரிச்சு பார்க்குறேன். என்ன ஒரு பொம்பளையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம்? சரி ஒரு சுடுகஞ்சியாவது வைப்போம், அந்த மனுஷன் பாவம் படுத்தே கிடக்கிறேன். இப்போ சாப்பாடு வாங்குறது கூட இப்போ நான் தான் போகணும். இப்போ என்னமா சொல்லியிருக்கா, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படி. சரி ரைட்டு முடியல, மற்றதுக்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு ஓடுறீல, போய் ஒரு சாப்பாடு அம்மனில் கூட போய் சூரிய மெஸ்ஸில் போய் ஒரு 2 சாப்பாடை வாங்கிட்டு இந்தாப்பா எந்திரிப்பா சாப்பிட்டு படு அப்படி சொல்லி சொல்லலாம்ல. ஏன் அது கூட அந்த சோறு கூட ஒரு 120 ரூபா சோறு நான் பெற மாட்டேனா? நானே உடம்பு சரியில்லைன்னா கூட நானே எந்திரிச்சு போய் நானே வாங்கிட்டு சாப்பிடணுமா? ஒன்று வீட்டில் சமைக்கணும். உனக்கு என்ன அப்படி உடம்பு வலி, உனக்கு என்ன அலுப்பு? இவ்வளோ நேரம் வாய் வலிச்சிச்சா? 3/4 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு அளந்துருக்கா, உட்காந்து பேசியிருக்கா. ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த ஒரு ஓஸ் வாங்கிட்டு வந்தேன், அதை கொடுத்து விட்ருக்கா. 3/4 மணி நேரம் 1 மணி நேரமாக அளக்க தெரிஞ்சவளுக்கு நான் அப்படியே இந்த வருங்க. அளக்க தெரிஞ்சவன் மாத்திரம் இல்லை, புழக்க தெரிஞ்சவளும் இவன் தானே. புழக்கிற எதாக இருந்தாலும் அப்போலாம் உனக்கு வலிக்கலையா? இப்போ உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு முடியாதவனுக்கு
கால் வலிக்குது, எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு வலிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நீ என்ன உன் உடம்பு தான் ஸ்ட்ராங்கான உடம்புங்கிறீல, எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு உடம்பு வலிக்கும், உடம்புல பல வியாதிகள் இருக்குது, உனக்கு தான் எந்த வியாதியுமே இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க, நீ என்ன தாங்க, நீ என்னத்தை வெட்டி முறிச்ச, நேற்று ரூம் பாய் இல்லை, அவன் வர்றதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும்னேன், நானும் 7 மணி ஆகுது, 7:15 ஆகுது, 7:30 மணி ஆகுது, சரி இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம நைட் நேரம் வண்டி ஓட்டிகிட்டு போகணும், கண்ணெல்லாம் அப்புறம் தூக்கம் வந்துடும், இருட்டுக்குள்ளே போய் அதாவது இதில் போய் விட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது தூக்க கலக்கத்தில், அப்படிங்கிறதுக்காக நானே வந்து இது வந்து என் தலை மேலே சத்தியம், எங்கள் அம்மா மேலே சத்தியம், எங்கள் அல்லா மேலே சத்தியம், கடவுள் மேலே சத்தியம், நான் சொல்கிறது இவ சொன்ன மாதிரியே திருச்செந்தூர் முருகே மேலே சத்தியம், நானே 2 மேலே இருந்து அவ்வளோ பெரிய ட்ராலி, அவ்வளோ பெரிய பேக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கார் சாவியை திறந்து பின்னால் டிக்கியில் வரிசையாக அடுக்கி ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறமா வர்றான் 2 தடவை மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கா அந்த மாடியில், அவ்வளவுதான். இதில் வந்து இவளுக்கு என்ன இப்போ உடம்பு வலி வந்துருச்சு, இவ்வளோத்துக்கு அங்கே போய் ஒரு தடவை ஐந்தருவியில் குளிச்சுருக்கோம், ஒரே ஒரு தடவை மெயின் பார்ட்ஸில் குளிச்சுருக்கோம், 2 தடவை தான் குளிச்சுருக்கு. இதில் இவளுக்கு என்ன உடம்பு வலி வந்துருச்சு, இவளுக்கு என்ன என்னைய மாதிரி வந்து எனக்கு காய்ச்சல் வந்துச்சு, எனக்கு உடம்பு அந்த தண்ணி சேராமல் கண்ணெல்லாம் சிவந்துச்சு, எனக்கு காலில் அந்த தண்ணி போய் ஊறி காலுக்குள்ளே போய் சலங்கோர்த்துக்கிருச்சு, அந்த அடிப்பட்ட அந்த கொப்பளம் வந்த இடத்துல போய் சலங்கோர்த்துக்கிருச்சு. இது போக சளி ஏற்கனவே இருக்குது, நுரையீரல் பால்ட்டு, சரக்கு அடித்ததில் அது வேறு உடம்புக்கு பால்ட்டு, ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு தான், எல்லா கோளாறும் எனக்கு தான். இவளுக்கு என்ன வந்திருக்கு, ஒன்றுமே இல்லைல்ல, அழகாக எந்திரிச்சு இப்போ காலையில் இதை சமைச்சிருக்கலாம், கடை சாப்பாடு ஒத்துக்கிறாதில்ல, அழகாக வீட்டில் வந்து ஒரு சுடுகஞ்சி வச்சு ஒரு துவையலை வச்சா கூட சாப்பிட்லாம். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி இருக்கும்போதே, நான் நல்லபடியாக இருக்கும்போதே, இப்படி சம்பாரித்து கொடுத்துட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த நிலமைண்ணா, நான் நாளைக்கு உண்மையிலேயே நான் படுத்துட்டேன், இன்றைக்கி இந்த இந்த இது வந்து சரியாக போயிடும். என்னையை பொறுத்த வரைக்கும் போனோமா மாத்திரை கூட நான் இப்போ கூட நான் நினச்சா என்கிட்ட பணம் இருக்குது, அழகாக போய் ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு டாக்டர் பார்த்துட்டு ஒரு ஊசியை போட்டுட்டு வந்து கூட படுத்துருந்துருக்கலாம், அது கூட நான் போகலை. இப்போ இருந்து காலையில் அந்த கருஞ்சீரகம் வெந்தயம் இதை போட்டு வந்து சூடு பண்ணி குடிச்சிட்டு, இந்த சளி இருமலுக்கு சின்ன மருந்து இயற்கை வைத்தியத்தை போட்டு காசு செலவு இல்லாமல், இந்த அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பிள்ளை இந்த வயிற்று புண்ணுக்கு அல்சருக்கு வந்து ஒரு மாத்திரை கிடந்துச்சு, 4 மாத்திரை வாங்கினதில் 1 மிச்சம், அந்த ஒரு மாத்திரையை நான் போட்டுட்டு நான் பாட்டு பேசாமல் படுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் நான் மெடிக்கலுக்கும் போகலை, ஒன்றும் வாங்கலை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னால் செய்ய முடியாத என்னையே நானே வந்து சரி நம்மளே தேத்திக்கிடுவோம், நம்மளுக்கு நம்மளே வந்து சரி ரைட்டு ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளே மாற்றிக்கிறோம்னு சொல்லி நானாக எனக்கு வைத்தியத்தை பார்த்துக்கிட்டு டாக்டருக்கு போகாமல் நான் மிச்சப்படுத்துகிறேன். ஆனால் இவ ஒரு சுடுகஞ்சி துவையை வச்சு கொடுக்குறதுக்கு கூட இவளுக்கு நேரம் இல்லைன்னா, நாளைக்கு சொல்கிறேங்க சத்தியமாக இவளாம் என்னை பார்க்க மாட்டான். உண்மையிலே சொல்கிறேன், பணத்துக்காக மட்டும்தான் இவளுடைய பழக்க வழக்கம் நல்லா தெரிஞ்சு போச்சு. பணம் வேறு, இவளுக்கு கூட சேர்ந்து குடிக்கணும், இவ கூட சேர்ந்து படுக்கணும், இவளுக்கு சுகத்தை கொடுக்கணும், இவளுக்கு கம்பெனி கொடுக்குறதுக்கு மாத்திரம்தான் நான். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போய் நம்ம இப்படி பின்வாங்கி படுத்துட்டோம் அப்படின்னா அதோட ரைட்டு. நீ யார், நீ எனக்கு என்ன வேணும், உனக்கு எதுக்கு நான் வைத்தியம் பார்க்கணும், நீ அந்த மாதிரி தான் இவன் மைண்ட் தாட் இருக்குங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷத்தில் இந்த பார்த்தீங்களா, ஒரு நாளில் இப்போ தெரியுதா எதுக்கு வந்து குடும்பம் வேணும், எதுக்கு பிள்ளைங்க வேணும், எதுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள சார்ந்து இருக்கணும், எதுக்காக அவங்கள பகைச்சிக்கிற கூடாது, புரியுதா இப்போ? ஏன்னா ஒருத்தவங்களுடைய இது வந்து தெரிஞ்சுக்கிட்டான்னு வைங்களேன், ஐயா இவனால் இப்போ சுமி பண்ணுற வேலை தான் இவ்வளோத்துக்கு பண்ணுறதுக்கு காரணம். சுமி வந்து அங்கிட்டு போகிறது இங்கிட்டு போகிறது சுகையிலுங்கிறது, அவள் வந்து ஒரு பக்கமாக வந்து என்னை மதிக்காமல் என்னையை பற்றியே யோசிக்காமல் இருக்கிறதுனாலையும், என் பிள்ளைங்க என்னையை தண்ணி தெளித்து விட்டுட்டு என்னையை பார்க்காதனாலையும் நம்ம தான் இவனுக்கு கதி. இவனுக்கு நம்ம எப்போ என்ன செஞ்சு கொடுக்குறோமோ அதை அப்போ செஞ்சு கொடுப்போம், இல்லையா அவனா திங்கட்டும், இல்லையா சாவட்டும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு இவன் வந்துட்டான். இப்போ தெரியுதா, இதோடைய பலன் வந்து இன்னும் போக போக பிரச்சனை வேறு மாதிரி போகுது, நான் சொல்லிட்டேன். ஏன்னா ரியலான அன்புங்கிறது வேறு, சும்மா போலியாக பணத்துக்காக வைக்கிற அன்புங்கிறது வேறு. இவன் வந்து ரியலாகவும் இல்லை, பணத்தையும் வாங்கிக்கிறா, எல்லாத்தையும் வாங்கி இவளே வச்சுக்கிட்டு கடைசியில் எனக்கு ஒரு நேரம் கஞ்சி கூட வந்து ஆக்கி கொடுக்கலன்னா எதுக்கு நான் எல்லா காசையும் கொண்டு வந்து இவளுக்கு கொடுக்கணும்? எதுக்காக ஒருத்தன் வாழ்கிறேன்? ஒருத்தனுக்கு முடியாமல் போகுதா, அவனை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு அன்பாக பேசுகிறதுக்கும் சரி கை கால் அமுக்கிறதுக்கு ஒரு மாத்திரை மருந்து எடுத்து கொடுக்கத்தான் நான் என் காசை கொண்டு போய் யாரோ ஒரு நர்ஸுக்கோ இல்லை ஒரு ஆஸ்பத்திரிக்கோ இல்லை அங்கே போய் படுத்துக்கிட்டு எனக்கு செலவு பண்ண தெரியாத, போய் 10,000 ரூபா போனவொடனே டிபாசிட் கட்ட சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு அதை உங்களுக்கு தெரியுமில்ல, ஐயா எனக்கு முடியலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க,
இங்கே வாங்க உங்கள் உடம்பு பூரா ஸ்கேன் பண்ணணும், நீங்கள் போயிட்டு வர முடியாது, இங்கே எங்கள் ஆஸ்பத்திரியிலே ஒரு இதை போடுங்க, ரிசிப்டை போடுங்க, ஒரு 10,000 ரூபாய் முன்பணம் கட்டிட்டு படுங்க அப்படின்ட்டா நான் படுத்துட்டு நான் பாட்டுக்கு அங்கே அப்படியே நர்ஸு அம்மா வரும், அப்படியே வண்டியில் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூப்பிட்டு போகும், ஸ்கேன் எடுக்கும், கூப்பிட்டு வந்து விடும். ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வருவார், இவர் தான் நிபுணர், நுரையீரல் நிபுணர், இவர் தான் வந்து கல்லீரலுக்கு நிபுணர், வாங்க இவர் தான் வந்து இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, வாங்க இவர் தான் வயிறு அஜீரண கோளாறு எண்டாஸ்கோபி ஸ்பெஷலிஸ்ட்டு, வாங்க ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னால் போய் உட்காந்து காசை பூரா செலவு பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியாதா, என்னையே நானே சரி பண்ணிக்கிற தெரியாதா? நான் அதையும் தாண்டி சரி வேணாம், நம்மளுக்கு எதுக்கு எதுனாலும் வந்து மாத கடைசி தேதி ஆகி போச்சு, சரி இருந்தாலும் எதுக்கு நம்ம காசை வந்து வேஸ்ட்டு பண்ணணும், நம்மளுக்கு என்ன அப்படி ஒன்றும் கிடையாது, நம்மளே ரெக்கவர் பண்ணிக்கிறலான்னு சொல்லித்தானே நான் பார்க்குறேன். அப்போ கூட இருக்கிறவன் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன வேணும் நான் வச்சு தர்றேன், அப்புறம் எதுக்கு மீடியா முன்னால் நடிக்கணும்? எனக்கு அவர் தான் எல்லாம், அவர் தான் உலகம் அப்படின்னு சொல்லி எதுக்கு முடியாமல் படுத்து பெட்டில் போய் சீரியஸாக டாக்டர் அறிவிக்கணும், இவர் உயிர் வந்து இன்னும் ஒரு சொல்ல முடியாதுமா, கடவுள் விட்ட வழி தான்ப்பா, 48 மணி நேரம் இல்லைன்னா 24 மணி நேரத்தில் இவருக்கு என்ன நடக்கலாம், இன்னும் அவர் அபாய கட்டத்தை தாண்டலை, இப்படிலாம் கொண்டு போய் என்னை படுக்க போட்டு சீன் போடணுமா? சீன் போட்டு அதில் வந்து ஒரு 4 பேர்கிட்ட என்னை காட்டி அதில் வசூல் வேட்டையை போடணுமா? நான் கேட்குறேன், எதுக்காக நீ இவ்வளோ பண்ணுற? ஒருத்தன் நல்லா இருக்கும்போது அவனோட அருமை தெரியாதுங்க யாருக்குமே. எனக்கு அது என் குடும்பமாக இருக்கட்டும் இவளாக இருக்கட்டும் 2 பேருக்குமே சொல்கிறேன், நான் நல்லா இருக்கும்போது யாருக்குமே அருமை தெரியாது. நான் படுத்துட்டாதான் ஐயையோ அந்த மனுஷன் ஒருத்தன் இருந்தானே, அவன் இல்லாமல் இப்போ நம்ம இவ்வளோ பாடுபடுறோமே அப்படின்னு சொல்லி இவளுக்கு அனுபவிக்கணும். அவளை கூட விடுங்க, அவள் கூட சரி ஏதோ போயிட்டா, போனவ அப்படியே வந்து பிள்ளைகளோட வாழ்ந்துட்டா, பேரன் கூட போயிட்டா, முடிச்சு போச்சு, என் குடும்பம் கலைஞ்சு போச்சு. நான் இங்கிட்டு தனியாகிட்டு இருக்கேன், அவள் அந்த பக்கம் பார்த்தா தெருவா சுற்றுறா, ஊராக சுற்ற ஆரம்பிச்சிட்டா. இப்போ எங்கே இருக்கா, எங்கே போனால் வந்தானே நம்மளுக்கு தெரியலை. ஆக இவளுக்கு தான் ஆண்டவே பாடத்தை கொடுக்கணும். உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த கண்டிஷனில் இப்படியே மண்டையை போட்டால் கூட எனக்கு சந்தோஷம் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் கடவுள் வந்து இவளை வந்து ஒரு ஆட்டுவார், கர்மா வந்து இவளை ஆட்டும். வாங்கி வச்சுருக்க கடனுக்கும் இவன் வச்சுருக்கிற அந்த நகை கடன் அங்கே வாங்கி இங்கே வாங்கி இஎம்ஐ வாங்கி எல்லாத்தையும் தலைக்கு மேலே பாரத்தை ஏற்றி வச்சதுக்கு ஆண்டையை பார்த்து இவளுக்கு கூலியை கொடுக்கணும். நானே சொல்கிறேன், என்னை என் உயிரை எடுத்துக்கிறட்டேன் ஆண்டவே, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் ஐயையோ அந்த மனுஷன் இருந்திருந்தால் இந்நேரம் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதே, நம்ம ஏதாவது ஒன்று இது பண்ணி போயிருக்கலாமே. இல்லை என்ன அவளுக்கு நினைப்பு தெரியுமா, எது வந்ததெல்லாம் சும்மா ஓசியில் வந்தது தானே, அப்போ ஓசிலே போனால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விட்ருவா போல். நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே ஆண்டவன் கொண்டு போய் விட்டுருவேன் அப்படிங்கிற அந்த பயம் வந்து இவளுக்கு இல்லை. அதனால தான் அவள் வந்து வந்தால் மழை போனால் என்ன, இந்த இதெல்லாம் ஒரு பணமா காசா நகையா நட்டா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவளுக்கு அதிலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு காசு சேர்க்க, ஏன்னா பொம்பளை பிள்ளை இருந்தால் அதோட அருமை தெரியும், அந்த நகையோட அருமை, பணத்தோட அருமை. இன்றைக்கெல்லாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. 1 லட்சம் இன்றைக்கி வந்து ஒரு பவுனு, ஒரு கிராமு 1,10,000 1,10,000 ரூபாய்க்கா 1,120 ரூபாய்க்கா போயிடுச்சு ஒரு கிராமு. இன்றைக்கி மனுஷனுக்கு வந்து ஒரு நகை நட்டு வாங்குறதுங்கிறது எவ்வளோ ஒரு கடுமையான விஷயம். ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அந்த நகையோட வேலிசன் தெரியும். ஆகா, இன்றைக்கி ஒரு 10 பவுன் நகை இருந்தால் நாளைக்கு அதை கட்டி கொடுத்து அந்த பொண்ணுக்கு போட்டு வழி அனுப்பி விடுவாங்க. ஆனால் இவ்வளோ மாதிரி ஆளுகளுக்கு அனாமத்தா வந்தது தானே, அதனால் அதோடைய பலன் தெரியலை. வச்சுருக்கிறது 2 ஆம்பளை பிள்ளை அப்படிங்கிற ஒரு திமிரு, அவங்களும் வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆணவம், எகத்தாளம். ஏன்னா அவன் தான் +2 முடிக்க போகிறேன், இன்னும் ஒரு 2 மாதம், அதுக்கப்புறம் மார்ச்சில் ஏப்ரலில் அழகாக காலேஜுக்கு சேர்ந்துருவேன், கைக்கு மீறிட்டேன், வளர்ந்துட்டேன், இனிமேல் என்னுடைய தயவு தேவையில்லை, நான் செத்தாலும் கவலை இல்லை அப்படிங்கிற எண்ணத்துக்கு இவன் வந்துட்டான். அதனால தான் அதோடைய ஆட்டம் இப்போவே ஆரம்பிக்கிறான். நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், வண்டியில் போக உனக்கு விருப்பம் இல்லை, திருச்செந்தூர் முருகன் மேலே ஆனான்ட்ட, இனிமேல் அந்த வண்டியில் நீ ஏறுவியா, இல்லை நான் தான் உன்னை அதில் ஏற்றுவேனே? அப்படி மீறி நீ ஒரு சத்தியம் பண்ணி அதில் உன்னை நான் கூட்டு போனேன்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? திருச்செந்தூர் முருகன் உன்னை சும்மா விடுவார? கடவுள் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு ஏண்டி ஏன் மேலேயே சத்தியம் பண்ணிவிட்டு நீ வந்து என்னையவே ஏமாற்றிட்டு நீ காரில் வந்து திருப்பி போவியா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாரா? இல்லை இதோட போகிற விஷயமா? ஒரு ஆத்திரத்தில் ஒரு மனுஷன் பேசும்போது, இப்போ நான் இருக்கேன், உன்னைய பற்றி பேசணும்னா வண்டையாக பேசிட்டு நான் போய் திருப்பி போய் என்னால் தூங்க முடியும். ஒரு வார்த்தை நிதானம் வேணும். நம்ம என்ன பேசுகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சு பேசணும். இதையெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமானு யோசித்து பேசணும். வண்டியே வாங்கியிருக்கு, இவ்வளோ லட்சம் பணம் கட்டியிருக்கு. இப்போ நாங்கள் இப்போ இந்த வண்டி வாங்கி 1.5 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக எவ்வளோ ரூபா கட்டியிருக்கோம்?
கேட்டால் வந்து அப்போ உட்காந்துக்கிட்டு நான் முருகன் மேலே நான் பிடாரி மேலே சத்தியமாக நான் வண்டியில் ஏற மாட்டேன்னா ஆத்திரத்தில் வார்த்தைகளை விட்டுடலாம், ஆனால் திருப்பி அள்ள முடியாது. அதோட பலனை ஆண்டவன் காட்டிடுவேன். அடுத்த நிமிஷம் உனக்கு சோதிச்சிருவேன். என் பேரை சொல்லி சத்தியம் பண்ணிவிட்டு நீ காரில் ஏறினியா, இந்தா உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய மாத்திரம் உன் சைடாக போய் புளிய மரத்தில் கோர்த்து விட்டுருவேன், இல்லைன்னா லாரி கடியில் அமுக்கி விட்டுருவேன். என்ன அர்த்தத்தில் பேசுகிற நீ உட்காந்துக்கிட்டு? வார்த்தைகள் உனக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக வாய் துடுக்குள்ள எது வேணாலும் பேசுவியா? இப்போ மாத்திரம் உனக்கு வலிக்கலையா? நோனி வலிக்கலையா? உனக்கு சாமா வலிக்கலையா? நான் கேட்குறேன். நான் கத்துறேன்னா இந்த உள்ளேருந்து கத்துறேன். எனக்கு வயிறு எப்படி வலிக்குதுங்கிறது எனக்கு தெரியும். அப்படியும் நான் சம்பாதிக்கணும். சரி ரைட்டு, நம்மளால் என்ன, காலையில் ஒரு வீடியோ, மத்தியானம் ஒரு வீடியோ, 6 மணிக்கு லைவு, 10 மணிக்கு லைவு, ஏன் ரசிகர்களுக்காக இல்லாட்டினாலும் என் வயிற்றுக்காக இல்லைனாலும் உனக்கு காலகாலத்தில் உன்னை வாங்கி கொடுத்துட்டு உன்னை முதல்ல இங்கேருந்து கிளப்பி விட்றது தான் என் வேலை. இவ்வளவு நாள் கூட எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. நீ எப்படி சொன்ன? உன் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு எண்ணம் இல்லை இவ்வளவு நாளா? இப்போல்லாம் உன் மேலே பாசம் இல்லண்டியில். பாசம் இல்லாமல் வெளிவேஷம் போடுறவ கூட என்ன மயத்துக்கு நான் வாழணும்? உனக்கு தேவை என்ன? பணத்தை வாங்கிட்டு உன் வீடை வாங்குறத வாங்கிட்டு நீ கிளம்பு. இனிமேல் நீ என்னை பார்ப்பங்கிற நம்பிக்கை நான் இழந்துட்டேன். 100க்கு 200% இழந்துட்டேன். ஏன்னா இப்போவே நான் உட்காந்து நல்லா ஓடி ஆடி நடமாடிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த நிலைமைன்னா, நான் போய் ஒரு இடத்துல படுத்துட்டேன்னா என்ன ஆகுறது? ஆண்டவன் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்க வேணாம். எங்கள் அம்மா எப்படி ஒரே நாளில் வந்து ஹார்ட் அட்டாக்கில் போய் சேர்ந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி ஒரு மரணத்தை கொடுக்கட்டும். நானும் போய் சேர்ந்துடுறேன். எனக்கெல்லாம் வந்து இப்படி வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நித்தம் உட்காந்துக்கிட்டு சோத்துக்காக ஏங்கிக்கிட்டு என்ன? இப்போ தான் என் தாயோட நினப்பும் அந்த அம்மாவோட அருமையும் எனக்கு தெரியுது. ஒரு நேரம் நான் பட்னியாக போய் சோர்ந்து போய் படுத்தேன்னா அடுத்த நிமிஷம் எனக்காக ஏதோ ஒன்று அடுப்பை பற்ற வச்சு சோறாக்கி இந்தாடா மகனே சாப்பிட்றான்னு சொல்லி பழசோ சுடுகஞ்சியோ துவையலோ எதையோ ஒரு காய்கறி வாங்கி போட்டு கூட எனக்கு செஞ்சு சாப்பிட வச்சு எனக்கு அழகு பார்க்க. மகன் வயிறு ஒரு நிமிஷம் பட்னியாக கிடக்கிறதுக்கு விடாது என் தாய். என் பெத்த தாய் இடத்துல நான் யாரை வச்சு பார்ப்பேன்? நான் இப்போ எனக்கு வலிக்குதா? இப்போ எனக்கு குத்துதா? இதுதாங்க உலகம், இதுதான் உலகம். என்னதான் இருந்தாலும் இப்போ எனக்கு இவ்வளோ காசு இருந்தும் பணம் இருந்தும் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு தாய் இல்லாமல் போயிட்டாங்களே. அந்த தாய் இருந்தால் எனக்கு நேரம் போய் விட்டுருக்குமா? இவ்வளோ காசை வந்து கண்ட கூத்தியாவுக்கும் அப்பாட்டிக்கும் கொடுத்து பார்த்து அழகு பார்க்குறேன் நான். என் பொண்டாட்டி எங்கேயோ ஓடி போய் அவன் எங்கிட்ட கிடக்குறான்னு தெரில. என் பிள்ளைய பேர் என்னை பார்க்க முடியாமல் இவளுக்காக நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன்ல. 2 நாள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தான்ல, நான் என்ன பண்ணேன்? எங்கேயாவது போனேன்னா என் பேரனை பார்த்தேனா? என் பிள்ளைகளை பார்த்தேனா? இல்லை என் பொண்டாட்டியை பார்த்தேனா? யாரை பார்த்தேன்? உனக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே 2 நாளாக நான் முடங்கி கிடந்தேன். எனக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா? எங்கள் அம்மா இருந்திருந்தால் நேரம் இருந்ததெல்லாம் நடந்திருக்குமா? என்னை இப்படி பார்க்குமா? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம், எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உயிரிழப்பையும் குடும்பத்தையும் பிரிஞ்சு நீயே கதின்னு வந்து கிடக்கிறவனுக்கு நீ கொடுக்குற பரிசு இதுதானா? இதுதான் உன்னுடைய பழக்கமா? நேரம் வந்து என் வீடாக இருந்தால் அப்படி நடந்திருக்குமா? நான் என் குடும்பத்தோடு இருந்து நான் போகாமல் இருந்திருந்தால் இந்த வேலைகள்லாம் நடந்திருக்குமா? எனக்கு நேரம் எவனாவது ஒருத்தன் என் பெரிய மகனோ சின்ன மகனோ எவனோ ஒருத்தன் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான்ல, ஏதோ அவன் நல்லவளோ கெட்டவளோ எனக்கு சமைச்சு போட்டிருப்பான்ல, என்னையை பார்த்துருந்துருப்பான்ல. என் தாய் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? இன்றைக்கி நான் ஏன் அனாதையாக எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி ஏன் அனாதையாக இருக்கணும்? உன் வீட்டில் என்ன நடந்திருக்கு? ஒரு இழப்பாக இருந்திருக்கா? இல்லை உங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க, சந்தோஷமாக. உன் குடும்பம் அப்படியே தான் இருக்குது. கெட்டுப்போன கணவனாக இருந்தாலும் ஒரு இவனாக இருந்தாலும் உனக்குன்னு இருக்கான்ல. எங்கிட்டோ ஒருத்தன் உன் தாலிக்கும் உன் குங்குமத்துக்கும் உன் நெத்தியில் வைக்கிறதுக்கும் உயிரோடு இருக்கான்ல, உன் இனிஷியலுக்குன்னு இருக்கான்ல. எனக்கு யார் இருக்கா அப்படி? நான் எல்லாத்தையுமே பிரிஞ்சு போய் நான் கிடக்கிறேன்ல. அப்போ எனக்கு யார் ஆதரவு கொடுப்பா? எனக்கு யார் பாப்பா? இப்படி செய்வேன் நான் சரின்னு சொல்லி என்னையை நானே உணர்ந்து எனக்கு இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கேன். சரி அப்போ நம்ம குடும்பத்தோடு போவோம், நம்ம பிள்ளைகளை பார்ப்போம், நம்ம பேரன் தான் முக்கியம், கடைசியில் நம்மளுக்கு அவங்க தான் சோறு போடுவாங்க, நம்மளை அவங்க தான் எடுத்து அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லி போனால் அவள் ஓடுகாலி. அவள் அவள் 50 பேத்துக்கு திறந்து காட்டினவ, அவள் 1000 பேத்துக்கு அவுத்து காட்டினவ அப்படின்னு சொல்லி அவளை பற்றி பேசி ஸ்க்ரூவை போட்டு என்னைய போடாமே தடுத்துடுறது. சரி ரைட்டு, அதை விட்டாலும் சரி நானே எங்கிட்டாவது போகிறேன்னு போனால் என்னைய விட்டுருவியா? நீ வாசலை தாண்ட விடுறியா? எத்தனை நாள் நான் இங்கேருந்து பேக்கை தூக்கிட்டு இப்படியே வண்டியை எடுக்க போகும்போதெல்லாம் வண்டியை நிப்பாட்டு, காரில் போ, கார் எடுத்துகிட்டு போனால் காரை நிப்பாட்டு, ஆட்டோவில் போ. சரி ஆட்டோவிலே போகிறேன்ட்டு போனாலும் கதவை மூடிக்கிட்டு பப்புவை விட்டுட்டு போ. சரி பப்புவே விட்டுட்டு நான் போகிறேன்டாலும் நீ போகவே கூடாது, எனக்கு பதில் சொல்லிட்டு போ, எனக்கு பைசல் பண்ணிட்டு போ. இதே கதை எத்தனை நாள் ஓடி இருக்கு சொல்லு? ஒன்று வாழ விடணும்.
இல்லையா சாக விடணும், இல்லை வழியை விடணும், ஏதோ ஒன்று பண்ணு. அதை விட்டுவிட்டு இப்படி என்னெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு சோறாக்காமல் வாங்கிட்டு வந்த பொருளை பூரா 3 நாளாக அந்த பொருள் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கு. இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பொருள் அந்த கிடக்கு. அன்றைக்கி போகும்போது என்னங்க சொன்னான், காரில் போகும்போது போய் கடலெண்ணெய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், வாங்காமல் வந்துட்டார். இந்த இருக்கிறத வச்சு ரேஷன் கடை பாமாயில் தான் நான் வந்து தாளித்தேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்டால. நான் இவளை கேட்க கூட இல்லை. இன்றைக்கி நானாக போனேன், கடையில் போய் கடலெண்ணெய் வாங்கினேன். நானாக யோசித்தேன். அன்றைக்கி முட்டைக்கோசை பூரா வச்சு செஞ்சுட்டேன். இன்றைக்கி வந்து கேரட்டு மாத்திரம் தான் கிடக்கும் உள்ள. நம்ம முட்டைக்கோசை வாங்கிட்டு போனோம்னா ஏதோ ஒரு பொரியலை வச்சு, ஒரு பொரியலுங்க, ஒரு முட்டைக்கோசு கேரட்டை வச்சு ஒரு ரசம் வைக்கலாம்ல. என்ன தின்னா மொத்தமாக திங்கிறது, ஒரேதா கறி, ஒரு பக்கம் கறி, ஒரு பக்கம் சுக்கா, ஒரு பக்கம் எலும்பு குழம்பு, ஒரு பக்கம் பார்த்தா மீன், மத்தி மீன், ஒரு பக்கம் பார்த்தா பொரிச்ச மீன். தின்னா எல்லாத்தையும் தின்னுட்டு ஏப்ப விட்டு சாகிறது இல்லையா. வாங்கின சாமானை பூரா மூளையில் போட்டுட்டு பேசாமல் போய் இவளும் போய் மூளை மாதிரி படுத்துடுறது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? என்றைக்குமே நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் ஒரே மாதிரி, நான் இது கற்றுக்கிட்ட பாடம் இதுதான். ஒரு மனுஷன் என்றைக்குமே ஒரே மாதிரி நிதானமாக போனான்னா, சாப்பாடு விஷயத்துலேருந்து படுக்கிறதுலேருந்து குடிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக நிதானமாக போனால் அவன் வாழ்க்கை நிலைக்கும், அவன் கொஞ்ச நாளைக்கு வாழ்வான். இதை விட்டுட்டு ஆவுன்னு குடித்தா தினம் குடி, தின்னா ஒரேதை 1.5 கிலோ 2 கிலோ 3 கிலோன்னு அள்ளி திங்கிறது, படுத்தா தினம் படுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது. எல்லார் குடும்பத்துலையும் இப்படி தான் நடக்குதா? படுக்கிறதுங்கிறது அவன் வீட்டில் இல்லாமல் கிடையாது, எல்லார் வீட்லேயும் இருக்குது, எங்கள் வீட்லேயும் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக ஒரு அளவு தான் எதாக இருந்தாலும், அன்னைக்குன்னா அன்னைக்கு அவ்வளோதான். அதுக்கு அடுத்து முடியலையா, சில உடல் ரீதியான பிரச்சனைகளை ஒத்தி போடும், அடுத்து உடல் சரியாகும் போது பார்த்துக்கிறலாம். எங்கே போயிட போகிறோம்? நீ என்ன உனக்காக நீ வந்து ஒரு பாக்தாத் பேரழகி உலகலை ஐஸ்வர்யாராய்ங்கிறதுக்காக வந்து உன்னைய அபிஷேக் பச்சன் வந்து போட்டு தினம் போட்டு ஏற போட்டு உழுதுகிட்டேவா கிடக்கிறாரு? அப்படி கிடையாதுல்ல. அவங்கவுங்களுக்கு என்னென்னையோ அதுதான் நடக்கும். குடும்பம்னா மாதத்துக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா, ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா, பல வீடுகளில் புதுமண தம்பதிகளே இன்றைக்கி மாதம் 60 நாள் மோகம் 30 நாள்னு போய்கிட்டு இருக்கேன். ஆண்டவனே எழுதி வச்சுருக்கேன், அந்த காலத்துலேயும் முன்னோர்கள் எழுதியிருக்காங்க. அதுபடி எல்லாத்துலேயுமே குறை. என்னையை போட்டு பப்ளிக்காக வந்து அசிங்கப்படுத்துறது, அந்த ஆளுக்கு உடம்புக்கு ஒத்து வராது, அவன் ஓரெழுத்து, ஓரிஞ்சு, வீசிங் ப்ராப்ளம் அப்படின்னு கேவலப்படுத்துறது. உன்னை இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு வார்த்தை கேவலப்படுத்தியிருப்பேனா? அந்தரங்கத்தை இதுக்கு முன்னால் உன்னைய பற்றி வீடியோவில் பேசியிருப்பேனா? ஏதாவது சொல்லு. எவ்வளவோ நடக்குது. இல்லை இதுக்கு முன்னால் என் குடும்பத்தில் நான் 25 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், என் குடும்பத்தில் ஏதாவது அந்தரங்கத்தை பற்றி ஏதாவது பேசி அவள் கூட என்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கா. இதே மீடியாவில் தப்பாக சொல்லியிருக்கா. அது நான் உண்மையோ பொய்யோ ஏதோ ஒன்று நடந்துருச்சு. நான் பல பெண்களோடையோ ஏற்கனவே இருந்திருக்கலாம், தொடர்பு வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதை மீடியாவில் சொல்கிறது தப்பு. அப்படி பார்த்தா நம்ம திருப்பி பதிலடிப்பு கொடுத்தோம்னுவே அவள் பொழப்பு நாரி போயிடும். அதே மாதிரி தான் இவளுக்கும். நான் இது வரைக்கும் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? அவளை பற்றியோ அவளுக்கு ஏதாவது ஒன்றாலும் அவளை காப்பாற்ற தான் செய்வேன், சுமியை மானத்தை காப்பாற்றுவேன். இவளே அதே மாதிரி தான். எம்புட்டோ என்னை பேசுகிறா, எதையுமே நான் இது பண்ணவே மாட்டேன். அவள் இது அவ்வளவுதான். அவள் போக்கில் அவளை விட்டுருவோம். அவளுடைய தன்மை அவ்வளவுதான், அவளுடைய புத்தி கூர்மை அவ்வளவுதான். அவள் ஒரு மழுங்கின புத்திக்காரி, அவளுக்கெல்லாம் அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய இதை மாத்திரம் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன். எல்லா வகையிலையும் கரெக்டாக தானே இருக்கேன். எனக்கு தான் வாழ்க்கையே அப்படி அமைஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரில. என்னையெல்லாம் புலம்ப விட்டுட்டாங்க இப்போ கடைசியில். எனக்கே இப்போ இதாகுது, கடுப்பாக வருது. என்னடா வாழ்க்கைன்ட்டு. எனக்கு இந்த பாருங்கள், இப்போ நானே போய் சாப்பாடை கூட வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என் நிலைமையை நீங்கள் பார்த்துக்கங்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எவனும் போய் இந்த மாதிரி வலையிலெல்லாம் சிக்கிறாதீங்க. கடைசியில் சிக்கிறவனுக்கு பூரா இவ்வளோ தான், சீரழிவு தான். எனக்கு இது ஒரு பாடமாக எடுத்துக்கங்க. என் வாழ்க்கையை வந்து யாருமே வந்து கேலி பண்ண வேணாம். என்னை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு, ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு, உங்கள் வாழ்க்கையில் இதை மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இப்படிலாம் நடந்தால் இந்த மாதிரி தான், இந்த அன்னை படுற பாடெல்லாம் வந்து நம்ம பார்த்தா நாளைப்பின்னா உங்கள் புருஷங்கிட்டே காட்டுங்க. இங்கே பாரியா, அந்த ஆள் போனேன் வப்பாட்டின்னு இன்றைக்கி பாரு, அவன் நிலைமையை பற்றியா, நடு தெருவில் நிற்காமல் பொண்டாட்டி ஒரு பக்கம் அங்கிட்டு ஓடி போயிட்டா, இவ போட்டு அவனை போட்டு என்ன பாடுபடுத்துகிறா, பிள்ளைகளை பார்க்க முடியாமல் அவன் எப்படி பாரு சீரழிஞ்சிக்கிட்டு கிடக்கிறான்னு. இந்த நிலைமை தான் நாளைக்கு உனக்கும் வரும்னு சொல்லி என் வீடியோவை போட்டு காட்டுங்க உங்கள் புருஷன்மார்களுக்கெல்லாம். என் தங்கச்சி பிள்ளைகளே உங்களுக்கு தான் சொல்கிறேன். அப்போயாவது அவங்க வந்து போகிறவையும் கூடவே அதில் ஒருத்தன் திருந்தினா கூட எனக்கெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய கோடி புண்ணியம். ஆண்டவன் நாளைக்கு நானே போய் சேர்றேன்னா என்னை வந்து கூப்பிட்டு வந்து கை கொடுப்பார் இறைவன். கொடுத்து வெல்டன் சிக்கா உண்மையிலே பாராட்டலாமையா, உன்னால் அந்த ஒருத்தன் குடும்பம் நாசமாக போக தெரிஞ்சவன் திருந்தித்தான், பரவாயில்ல இருந்தா போ, நீ கொஞ்சம் நேரம் போய் ஒரு 1/2 மணி நேரம் போய் சொர்க்கத்தில் போய் வாழ்ந்துட்டு வா போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பியாவது விடுவார். அதுக்காகவாது நான் யூஸ் ஆகிறேன். இந்த வலைதளத்துக்கு வந்ததுக்கு ஒரு கெட்ட வேணும் நான் தான், ஒரு நல்ல ஒரு உதாரண புருஷனும் நான் தான். 2ஆமே இருந்து பார்த்துட்டேன். போதும், பார்த்துக்கலாம். சாயங்காலம் வர்றேன் 6 மணி லைவுக்கு. என் பொழப்பை நான் பார்க்குறேன். பாய்.